ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பாலக் பன்னீர் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பாலக்கை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துங்க. தண்ணி இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் இப்போ பாலக்கை நம்ம இதில் போட்டுக்கலாம். பாலக்குலேருந்தும் தண்ணி வருங்க. தண்ணி நிறைய போட்டு வேக வச்சோம்னா இதில் சத்தெல்லாம் போயிடும். இப்போ நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியே தான் போட்டிருக்கேன். அந்த தண்ணி கூடயே இந்த பாலக்கை நம்ம அரைச்சிடலாம். அதனால் எவ்வளோ ரொம்ப தண்ணி போடாதீங்க, ஓரளவுக்கு போடுங்க. அது வெந்து அதில் இருக்க தண்ணியும் வந்துடும். ரொம்ப தண்ணி போட்டு அதை வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டோம்னா நமக்கு சத்து போயிடும். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம நெய், பட்டர் இதாங்க யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆயிலில் தான் வேணும்னா ஆயில் போட்டுங்க. லாஸ்ட்டாக கூட நம்ம நெய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நெய்யில் தான் பண்ண போகிறேன். நெய்யில் பண்ணால் தான் அந்த கிளேஸ் கிடைக்கும். நல்லா ஒரு மாதிரி நெய் நல்லா சூடாட்டும். இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோன்னா ஆனியன், நல்லா ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சோன்னு, தக்காளி 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகா பொடி போட்டு, பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், தனி மிளகா பொடியும் போட்டிருக்கோம், மல்லித்தூளும் போடுவோம். இப்போ மல்லித்தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இது கூட கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுலேயே 1 ஸ்பூன் கிட்ட, டீஸ்பூன் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. பெருசாக வேணாம், அப்புறம் ரொம்ப கரம் மசாலா. நம்ம ஒரு காய்கறிக்கு எவ்வளோ மிளகா பொடி, மல்லிப்பொடி, தனி மஞ்சள் தூள் இதெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ வதங்கட்டும். நல்லா வேகட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினா அதில் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்க. நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதோட நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா வேகட்டுங்க. அது இன்னொரு அடுப்பில் நம்ம இந்த மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். இது இப்போ நல்லா இது வதங்கிடுச்சுங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கீரையை பார்த்தீங்களா, இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கீரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். இந்த மசாலாவும் இப்படி இருக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. அதெல்லாம் இப்போ இது ரெண்டையும் அரைச்சிட்டு நம்ம தாளித்து பன்னீரை போட்டுற வேண்டியதான். எப்படி பண்ணலான்னு பார்க்க. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம்.
அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்படி இருக்கும், லைட் கிரீன் கலர்ல. இதுதான் இப்போ பாலக் மசாலா ரெடி. நம்ம இப்போ சேம் அதே கடாய் தான் நான் வைக்க போறேன். ஏன்னா வேற எது வச்சா வீடியோல தெரியாது. நான் அதையே தான் வைக்க போறேன். திருப்பி நம்ம நெய் தாங்க போடுறோம். இதுல கடுகுலாம் போடக்கூடாது. திருப்பியும் கொஞ்சம் ஜீரகம் தான் போட போறோம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கிராம்பு 2-3, அன்னாச்சி பட்டை. இதெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப சேர்த்தும் அரைச்சு பண்ணலாம். இல்லைன்னா இப்ப தாளிக்கிறப்ப போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளேவர் இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த அரைச்சு வச்சதை நம்ம அதுல போட்டுக்கலாம். இது இந்த பாலக்கு வேக வச்ச தண்ணி, அந்த கிரீன் கலர் தண்ணி தான். அதையே தான் இப்ப நான் அந்த தண்ணிக்கு ஊத்த போறேன். இப்ப நம்ம இதுல எதுவுமே போடல. சிக்கன் மசாலா எல்லாமே நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அரைச்சு வதக்கி அரைச்சாட்டோம். அவ்வளவுதான். அதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உப்பு வரப்பெல்லாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வரப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குங்க. எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. எதுவுமே இப்போ ஓட வேணாம். உப்போ உரப்போ புளிப்போ எல்லாமே ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம பாலக் பன்னீர் பண்ணியிருக்கோம். நல்லாவே ஆகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போதான் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போறோம். நான் மதர் டைரியோட பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். ரெடிமேட் பன்னீர் தாங்க வாங்கியிருக்கேன். பன்னீர் பண்ணலாம் நம்ம வீட்லயே, ஆனால் இன்னைக்கு நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். பன்னீர் அப்படி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் அப்ப லைட்டா எண்ணெய் போட்டு சட்டியில ஃப்ரை பேன்ல திருப்பி வதக்கியும் இதுல சேர்க்கலாம். இப்படியே சேர்க்கலாங்க. நான் இப்படியே தான் சேர்ப்பேன் எப்பயுமே. அது வதக்கி போட்டா ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணி அது அப்படி ஆயிரும். இது இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ பன்னீரை நம்ம சேர்த்துடலாம். பாலக் பன்னீர் பண்ணிட்டு இதுக்கு நம்ம உங்களுக்கு ரைஸ் தான் வேணும்னா ஜீரா ரைஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்கா போட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், நான் போட்டுக்கலாம். நார்மல் ரைஸ்க்கு இருக்கிறத விட ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க. இல்லைன்னா ரொட்டி போட்டுக்கோங்க. நான் இப்போ ரொட்டி தான் ஃபுல்கா போடுவேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது கூட ஃபுல்கா எப்படி போட்டதுன்னு காமிக்கிறேன். பேன் எடுத்துக்கோங்க. இப்படி மாவு பிணைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்பவும் பிணைக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டா. இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இப்போ எண்ணெய் போடாம போட்டாதான் நான் அது ஃபுல்கா. அதனால எண்ணெயெல்லாம் போட்டு இப்போ இந்த கட்டோரியே இருக்குன்னா இப்படி மூடி வச்சிடலாம்.
இல்லை நீங்கள் இட்லி துணி தான் வச்சுருக்கீங்கன்னா துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். மாவு எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி உருட்டிட்டு மாவு இந்த மாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ போட்டுடலாம். கல் காஞ்சிடுச்சு. எண்ணெயெல்லாம் அதுக்கு போடக்கூடாதுங்க. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா லைட்டாக அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. கல் காஞ்சோன்னா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நேராக அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சா இப்படி வரும். இப்படி சுற்ற வேண்டியதான். இப்போ இன்னொன்று போடுறேன் பாருங்க. இப்படி பொஃப்னு வந்துடும். அவ்வளோதான். இப்படி நல்லா பொஃப்னு வந்துடுங்க. இந்த ரொட்டி வந்து பாலக் பன்னீருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி. பார்க்குறீங்களா? பாலக் பன்னீர் போட்டாச்சு, ஃபுல்கா பண்ணியாச்சு. இது லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இதை சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பிளேட்டில் ஃபுல்காவும் போட்டாச்சு. பாலக் பன்னீரை கட்டோரியில் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு வாங்கினீங்கன்னா வாங்கிங்க. இப்போ நான் பாலை காய்ச்சினோம்ல அந்த ஏடை தான் எடுத்து வச்சு நல்லா அதை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.